என்ன ரவதி, ரெடி ஆயிட்டியா? போறது கன்ஃபார்மா? ஆமா, ரெடி ஆயாச்சு, கிளம்ப வேண்டியதான். அத்த, நான் ரேவதி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃப்ளைட் எத்தனை மணிக்கு மாப்ள? 10:30க்கு. சரி, அப்போ நானும் ஏர்போர்ட் வரைக்கும் வரேன். என் பொண்ணை வழி அனுப்புன மாதிரி இருக்கும். இல்ல, நீங்க ஊர் வேலையை அங்கேயும் இங்கே அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இதுல ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா தேவையில்லாத அலைச்சல் தான். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா ஈஸ்வரி, அவங்க சின்ன சிறுசுங்க, அவங்க ஏதாவது பேசிட்டு போவாங்க. நாம எதுக்காக இடைஞ்சலா இருக்கணும்? மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் தான், அவங்க போயிட்டு வரட்டும். அதுவும் சரிதான். அத்த, நான் கிளம்புறோம். மாப்ள, இப்ப கூட சொல்றேன், நீங்களும் ரேவதி கூட போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். 2 நாள் தானே, போயிட்டு வாங்களேன். இல்ல அத்த, நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, எனக்கு இங்க கொஞ்சம் வேலைங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ரேவதியோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறதால அவங்க பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள எத்தனை பேசிப்பாங்க. அந்த இடத்துல நான் இருக்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா இடைஞ்சலா தான் இருக்கும். எனக்கும் அதெல்லாம் செட் ஆகாது. ஆமாக்கா, ரேவதி மட்டும் போட்டோம், அதான் சரியா இருக்கும். என்ன டிரைவர் மாப்ள, நான் சொல்றது கரெக்ட் தானே? பெங்களூர்ல Dress, லேடிஸ்க்கான ஆக்சசரிஸ் எல்லாம் வெரைட்டியா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரியா? டைம் இருந்தா பாரு. வாங்கிட்டு வரேன். என்ன ரேவதி, ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னா நீ போக வேண்டாம், விட்டுரு. அது அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. உன் முகம் கொஞ்சம் வாட்டமா இருக்கா, அதான் கேட்டேன். அது நைட்டு சரியா தூக்கம் வரல, அதான் கொஞ்சம் டல்லா இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வரேன்ப்பா, உடம்ப பாத்துக்கோங்க. என்னம்மா, என்னமோ ரொம்ப நாளைக்கு பிரிஞ்சு இருக்க போற மாதிரி பேசுற. குரல் வேற ஒரு மாதிரி தழுதழுக்குது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரிம்மா, பெங்களூர் போன உடனே கால் பண்ணு. சரிப்பா. சரிங்க அத்த, நான் கிளம்புறோம். நான் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, வரேன் மாமா. ஆ